எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா நாளும் இனிய நாளாக அமைவதற்கு என்னோடய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச புளிக்குழம்பு தான். புளிக்குழம்பு என்ன வைக்கிறது பெரிய விஷயமா? சிம்பிளான விஷயம். இதை போய் எதுக்கு ஒரு வீடியோவாக போட்டுட்டு அப்படின்னு நினைக்கக்கூடாது நீங்கள். ஏன்னா இதில் புளிக்குழம்பையே 3 விதமான புளிக்குழம்பாக எப்படி சிம்பிளாக வைக்கிறது அப்படின்னு சிம்பிளான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நான் உங்களுக்கு இந்த வீடியோ கொண்டுட்டு வந்திருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா சிகப்பு மொச்சை போட்டு தான் இன்றைக்கி புளிக்குழம்பு வைக்க போகிறோம். இதை வந்து நம்ம ஊற வைக்க வேண்டாம், விசில் வைக்க வேண்டாம். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் கடாயில் ட்ரையாக 1லேருந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு ஒரு 1/4 ஸ்பூனுக்கு குறைவாகவே குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வறுக்கணும். இதை வறுக்கிற பக்குவம் ரொம்ப முக்கியம். நீங்கள் வறுக்க பத்தலை அப்படின்னா குழம்புல போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்காது. வறுக்கும் போது இந்த மாதிரி சடன்னு பொரியணும். இந்த பொரியிற பக்குவம் வந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு கொதி மட்டும் வரட்டும். நல்லா மலன்னு நல்லா ஒரு கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்துக்கலாம். இது எந்த பாத்திரத்தில் வச்சா நல்லா க்ரிப்பாக மூடி வைக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு டைட்டான பாத்திரத்தில் வச்சு நல்லா டைட்டாக மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இது நம்ம சமைக்கிற வரைக்கும் அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ நான் பார்த்திங்கன்னா பாவக்காய் போட்டு தான் புளிக்குழம்பு வைக்க போகிறேன். பாவக்காய் வந்து கசப்பு இல்லாமல் வைக்கிறதுக்காக நம்ம பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இருந்தாலும் இதில் சிம்பிளாக காட்டிடுறேன். அரிசி களைஞ்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்ச பாவக்காவை போட்டு கொஞ்சம் நேரம் அதிலே வச்சுட்டிங்கன்னா அந்த கசப்பு தன்மையெல்லாம் அரிசி களைஞ்ச தண்ணியில் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை கூட செடிக்கு ஊற்றிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம குழம்புக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4 தக்காளி பழம் எடுத்துக்கலாம். 4 அல்லது 3 கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக ரெடி பண்ணி அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம சேர்க்குற மசாலா எல்லாம் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்க்குறது ரொம்ப பெஸ்ட்டு, அதனால் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் புளிக்குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம மசாலா சேர்க்கணும். நான் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வாங்கின குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டில் இருந்ததுனால அதை வந்து சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தால் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நான் பார்த்திங்கன்னா புளி தண்ணி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எத்தனை பேருக்கு குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி பார்த்துட்டு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி மசாலா வச்சு நம்ம கூட்டி வச்சு சேர்க்கும் போது குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து குக்கரில் தான் புளிக்குழம்பு வைக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இதில் நான் வந்து கொஞ்சமாக மட்டும் வெந்தயம் சேர்க்குறேன். ஏன்னா இது வந்து நம்ம புளிக்குழம்புங்கிறனால கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் தாளிக்க ரொம்ப தேவை கிடையாது. ஒரு பாதி வெங்காயம் இருந்தால் கூட போதும் பெரிய வெங்காயத்தில். அதை நைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு தாளித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் பாவக்காய். அந்த பாவக்காவை சேர்த்துட்டு பாவக்காவை எண்ணெயிலே நல்லா வதக்கணும். எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு வதக்கும் போது சீக்கிரமாக பாவக்காய் வதங்கிடும். பாவக்காய் கசப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே கசப்பு இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. நிறைய பேர் பாவக்காய் போட்டு குழம்பு வைக்க பயப்படுவாங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கதை நீங்கள் பார்த்துட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழம்பு வந்து கசக்காது. இப்போ இதில் ஃபைனலாக கொஞ்சமாக நம்ம மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம போட்டிருக்க மசாலாலே பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் இருக்குது. இருந்தாலும் இந்த ஃப்ளேவருக்காக கொஞ்சம் நல்லா எண்ணெயில் மிதக்கும். அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நம்ம கூட்டி வச்சுருக்க இந்த குழம்ப வந்து இதில் சேர்த்துடலாம். என்னடா அது புளிக்குழம்பு குக்கரில் வைக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு விசில்லே உங்களோட புளிக்குழம்பு வேலை வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இதனால் கேஸ் செலவை ரொம்பவே மிச்சப்படுத்தலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மொச்சை வந்து ஊற வச்சுருந்தோம். இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. எப்போதுமே இந்த ப்ராசஸை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணிவிட்டு குழம்பெல்லாம் தாளிச்சிட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம மொச்சை வந்து ஊற வச்சுருந்தது அது சூப்பராக நல்லா அந்த கொதி தண்ணியிலே நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நான் விசிலுக்கும் விட்டுக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு நல்லா மசிஞ்சு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நம்ம ஊற வச்சதுலேயே பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சிருச்சு. இருந்தாலும் இதை வச்சுட்டு ஒரே ஒரு விசில் போதும். உங்களுக்கு வேணும்னு நீங்கள் 2 விசில் கூட வச்சுக்கலாம். யாரெல்லாம் போனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு ரொம்ப சூப்பராக மொச்சை, பாவக்காய்லாம் போட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த புளிக்குழம்புல கொஞ்சம் கருவாடு, முட்டைலாம் சேர்த்தா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா முட்டை வந்து புளிக்குழம்புல பொத்து ஊற்றினா தான் ரொம்ப டேஸ்ட் பிடிக்கும். அதனால் நான் முட்டை வந்து எத்தனை முட்டை சேர்த்தாலுமே தனியாக பவுலில் உடச்சி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் புளிக்குழம்புல சேர்ப்பேன்.
ஏன்னா நம்ம 4 முட்டை சேர்க்கும்போது ஒரு முட்டை கெட்டு போயிருந்தாலும் குழம்பே கெட்டு போயிடும். கூட நம்மளோட புளிக்குழம்பை எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக கொண்டுட்டு வர்றதுக்கு நம்ம இதில் வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா முட்டை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக வெந்து இந்த பாவக்காய் முட்டை இந்த மொச்சையோடு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். முட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. லைட்டாக முட்டை உடையாத அளவுக்கு கரண்டி வச்சு சைடில் மட்டும் கிளறி கொடுங்க. முட்டை உடையாமல் முழுசாக இருக்கும் நமக்கு. இப்போ இதில் இன்னும் டேஸ்ட்டாக கொண்டுட்டு வர்றதுக்கு நீங்கள் சாப்பிட போகும்போது நல்லெண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா புளிக்குழம்போட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நல்லெண்ணெய் வந்து புளிக்குழம்புல சாப்பிடும் போது சேர்த்துக்கோங்க. எனக்கு புளிக்குழம்புல கொஞ்சம் கருவாடு போட்டால் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மொச்சை பாவக்காய் சேர்ந்ததில் எங்கள் வீட்டில் வந்து அந்த கருவாடு சாப்பிட மாட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறனால நான் தனியாக ஒரு இரும்பு கடாயில் செஞ்சு வச்சுருக்கேன். இந்த குழம்புலேருந்து கொஞ்சமாக வேறு ஒரு கடாய்க்கு மாற்றிட்டு கருவாடு வந்து நெத்திலி கருவாடுன்னு கொடுத்தாங்க. அப்படி தான் வாங்கியிருக்கேன். ஆனால் பச்சை கருவாடாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அதனால் இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு அந்த கருவாடை மேலே மீன் போடுற மாதிரி நல்லா தூவி விட்ருங்க. தூவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். இதுக்காக நம்ம தனியாக உப்பெல்லாம் சேர்க்க வேணாம். கருவாடுலேயே உப்பு இருக்கும். இந்த கருவாடு சேரும் போது இந்த மொச்சை பாவக்காய் குழம்பு இன்னும் டேஸ்ட் அதிகமாகிடும். ஏன்னா கூடவே முட்டை வேறு சேர்த்துருக்கோமா, சாப்பிடும் போது வேறு ஒரு தொட்டுக்கையே தேவைப்படாது. இதில் இருக்கிற அந்த மொச்சை பாவக்காய் கருவாடு முட்டையை தொட்டுட்டே நம்ம ஃபுல் சாப்பாடும் சாப்பிட்றலாம். சைடிஷ் எதுவுமே தேவைப்படாது. சூப்பரான புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நம்ம இரும்பு கடாயில் வச்சதுனால இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடணும். இல்லாட்டி இதில் இருக்கிற கலரே பார்த்திங்கன்னா குழம்போட கலரை மாற்றி கருப்பாக மாறிடும். அதனால் மாற்றிட்டு நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். சூப்பரான புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.